மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் சட்டப்பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் என்றும் இந்திய நாட்டின் முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவர் மீது சூழலைக்கு புலமாற உறுதி கொள்கிறேன். தமிழ் மீது தமிழ்நாடு மீது வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வானதி சீனிவாசன், திமுகவின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு சவால் விடும் வகையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் மீனாட்சி சுந்தரம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அன்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் பல்வேறு தொலைக்காட்சி மற்றும் நாள் இதழ்களில் செய்தியாளராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவு திரட்டி தேர்தல் பணி செய்த எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணை செயலாளர் இன்ஜினியர் சந்திரசேகர் தனது சகாக்களுடன் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். அதேபோல் பொதுமக்களும் கூட்டமாக வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் என்பது நிதர்சனமான உண்மையாகும். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் ரதிரடி காளிதாஸ்.